இந்த பிருத்வி இப்பெல்லாம் ஓவரா சீன் போட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரியும் நான் லூத்ரா ஹவுஸ்ல இருக்கேன், என்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது. சோ அவனுக்கு போன் பண்ணணும்னு தோணுதா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கணும், சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணிருக்கணும். ஆனா எதுவுமே அவன் பண்ணல. என் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். மைரா ப்ளீஸ், என் மூட் சரியில்லை, நீ இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணாத. நான் ஏன் ஸ்மைல் பண்ணக்கூடாது? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கரண் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? பிரீதா வீட்டுக்கு. ஏன்னு மட்டும் கேட்காத. ஆப்வியஸ்லி கேப்ப மைரா. கரண் அங்க எதுக்கு போனா? நீ கேப்பன்னு தெரியும். உனக்கு பேஷன்ஸ் சுத்தமாவே இல்ல. கரண் பிரீதா வீட்டுக்கு பிரீதாவோட தகுதியை புரிய வைக்கிறதுக்காக போயிருக்கான். And I'm so happy about it. போகும்போது பயங்கர கோவத்துல இருந்தா. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? அந்த பிரீதா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு. எனக்கு கரணை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பிரீதா வீட்ல ஷியோர்லி ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த கொஞ்ச நெஞ்ச காதலும் ஒரேடியா அப்படியே போயிடும். அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டே என்னோட லைஃப்லயே தி பெஸ்ட் டேவா இருக்கும். சாரி, உன்னோட மூட சரியில்லைன்னு சொன்னல. பட் இருந்தாலும் நான் நல்ல விஷயம் சொல்றேன். உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? ஆப்வியஸ்லி மைரா, எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. நீ என்னோட ஃப்ரெண்டு. ஆனா ஒரு தடவையாவது என்ன ஷெலின் சோகமா இருக்கு, என்ன ஆச்சு, எதாவது பிரச்சனையானு கேட்டிருக்கியா? இல்லவே இல்ல. உள்ள வந்ததும் உன் கரண் கதைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்ன, நான் இதெல்லாம் கேட்க விரும்பல. நான் சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் ஹாப்பியா இருக்கேன். ஷெலின், நான் என்ன நினைச்சனோ அது ஃபைனலி நடந்துருச்சு. நான் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட இந்த சேடான ஸ்டோரிலாம் நான் கேட்க விருப்பமே இல்ல. சாரி ஷெலின், சாரி. திருடனுடைய உயரம் இவ்வளவுதான் இருந்தது. ஆனா இவர் அந்த திருடனா இருக்க முடியாது. இவர் கரண் சார். அதோட கரண் சார் மூக்கெல்லாம் உடைக்க மாட்டாரு. கரெக்ட் தான். ஆமா, கரண் சார் இதயத்தை ஆளுற ராஜா. என்னோட கையில உங்களோட ஆட்டோகிராஃப் போடுறீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். தேங்க்யூ சார். நீங்க என்ன சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டீங்க. சார் 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 என்னோட ஒரு செல்ஃபி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே, போதும். இப்போ எங்களோட வீட்ல எந்த திருடனும் வரல. எங்க மாமா தான் இருக்காரு. சோ நீங்க எல்லாரும் போலாம். தேங்க்யூ so much. போங்க. தேங்க்யூ. பை பை. ஓகே, தேங்க்யூ so much. பை பை. தேங்க்யூ. நீங்க வா. என்ன பிரீதா இது? இப்ப நீ என்ன சொல்ல போற? மா, எனக்கு ஒன்றும் இல்லை. கரண் தான் ஏதோ பேசணுமா? சொல்லு. நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல. எதையோ 12 மணிக்கு மேல சொல்றேன்னு சொன்னியே. அதுக்காக தானே நீ ஜன்னல் வழியா குதிச்சு வந்த. இப்ப அத நீ அம்மா கிட்டே சொல்லிடு. நான் பாரு, காதலிக்கிறவங்க பேச வைக்கப்பட்டு பாத்திருக்கேன். ஆனா கல்யாணமானவங்க இன்னைக்குதான் முதல் பாக்குறேன். அட, உங்களுக்கு தெரியும்ல உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்ல நீங்க ஒருத்தர் காதலிக்கிறீங்க. அப்புறம் பேசுறதுக்கு என்ன? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிற? அது வந்து இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நான் எதை சொல்ல வந்தேனோ அதை என்னால சொல்ல முடியும். அதுல என்ன இருக்கு? அது இப்போ நான் என்ன சொல்லணும்? அட, என்ன சொல்லணும்? இன்னைக்கு 12 மணிக்கு அப்புறம் என்ன? வேலு டைம் ஆச்சே. ஜான்கி ஆண்டி, வேலு டைம் இல்ல, வேலண்டைன்ஸ் டே. அதான். அட சொல்லேன்பா. அது என்னது? என்ன? அட, நான் சொல்லட்டுமா? இல்ல, கரணி அத சொல்லட்டும். நீயே சொல்ல. ஆக்சுவலி கரண் சார், நீங்க இப்போ பண்ணதெல்லாம் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. ஐ மீன், ஜன்னல் மேல ஏறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி
யார் கண்ணிலையும் படாம வந்தது, ஒருத்த மூக்கு உடைச்சது. அது வந்து தெரியாம மூக்கு உடைஞ்சு போச்சுல்ல, அதான். ஆக்சுவலி அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருந்தது. அவனும் என் முகத்தை பார்க்கல, நானும் அவன் முகத்தை பார்க்கல. அவன் மூக்கு மட்டும்தான் முன்னாடி இருந்தது, உடைச்சிட்டேன். ஐ மீன், நான் வரும்போது அவன் அதனால தான் கத்தனான். ஜன்னல் வழியா? ஆனா ஜன்னல் மூடிதானே இருக்கு. அது ஆமாமா, அதான் உங்ககிட்ட சொன்னல, ஈவினிங் டைமா நான் தான் அந்த ஜன்னலை ஓபன் பண்ணேன். அது ஏன் நான் திறந்தேன்னா எனக்கு ரொம்ப புழுக்கமா இருந்தது. அதோட அந்த ரூம்ல வென்டிலேஷனே இல்ல. சோ ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்படி அந்த ரூம்ல உனக்கு ரொம்ப புழுக்கமா இருந்ததுன்னா நான் அந்த பாபியை வர சொல்லி அந்த கட்டையெல்லாம் எடுக்க சொல்லிருப்பேனே. நீ எதுக்காக இப்படி என்ன மறைச்சிட்டு இருக்க? கொண்டா அப்படி. ஆணி கையில குத்தி இருக்கு, செப்டிக் ஆயிடாதா? என்ன பொண்ணுமா நீ? அடிபட்டிருக்கா? ஐயோ, ரொம்ப சின்ன அடிதான். அது நானே ஜன்னலை திறந்தல, அப்போ கையில அடிபட்டுருச்சு. நீ ஏதாவது பண்ணி நான் கோவப்படணும்னு நினைக்கிறியா? இது உன்னோட வீடு தானே, எதுக்கு இப்படி வெளியாள் மாதிரி நீ சொல்லியிருந்தா நான் அந்த ஜன்னலை திறந்து வச்சிருப்பேனே. அந்த ரூம்ல வேக்காலம் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல இருக்கிறது உனக்கு பிடிக்காது. நான் ஒன்னு சொல்லவா கரண்? நீ இங்க வந்தது பிரீத்தாவை பார்க்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் பிரீத்தா முகத்துல ஒரு சந்தோஷமே வந்திருக்கு. ஏன்னா இத்தனை நாளா அவ ரொம்ப சோகமா தான் இங்க சுத்திக்கிட்டு இருந்தா. இங்க உன்னை பார்த்துதான் அவளுக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. அதான் வந்து பார்த்தாச்சுல்ல. இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. அது ஆக்சுவலி நான் பிரீத்தாவை கூட்டிட்டு போக வந்தேன். இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. எல்லார் மேலேயும் கோவமா இருக்கிறதுனால தான் பிரீத்தாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. உண்மையிலேயே எனக்கும் கோவம் வந்தது. ஐ மீன், உங்க மேல இல்ல, பிரீத்தா மேல. அவ பாட்டுக்கு எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம்? ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன அவளோட இடத்துல வச்சு பார்த்தேன். அப்பதான் நீங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தானு தோணுச்சு. இவ செஞ்சதும் கரெக்ட் தானு புரிஞ்சுது. நான் ப்ராமிஸா சொல்றேன், பிரீத்தாவுக்கு அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்ததோ அந்த மாதிரி இனிமே என்னைக்குமே நடக்காது. அப்புறம் நீங்க என்ன கேட்டீங்கல்ல, அப்ப நான் அதுக்கு பதில் சொல்லல. எனக்கு பிரீத்தா மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு பிரீத்தா மேல நம்பிக்கை இருக்கு. போதும், நீ இந்த வார்த்தையை சொல்லணும் தான் காத்துக்கிட்டு இருந்த கரண். உன் மனசு எவ்வளவு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். பிரீத்தா ஸ்ருதி மட்டும் கிடையாது, உண்மையிலே எனக்கு நிறைய அன்பு இருக்கு. அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் இவன் மேல தேவையில்லாம பழிய போட்டாங்க. ஆனா நான் உன் முகத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ பிரீத்தாவை நம்புவேன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னை விட அதிகமா நீ அவன் மேல அன்பு வச்சிருக்கல்ல. நான் வயசுல பெரியவ, அதனாலதான் நான் சொல்றேன். இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு இருக்குல்ல, அதுல கடுகளவு கூட சந்தேகங்கிறதே வரக்கூடாது. 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒத்துமை இருந்ததுன்னா உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும், எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னு சொன்னா அவன் நிச்சயமா எந்த தப்பு செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நம்பிக்கைய நீயும் அவ மேல வச்சிருந்தீன்னா அதே மாதிரி அவளும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கைய உன் மேல வைப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து அவ உன்கிட்ட தானே சொல்லுவா. நீங்க 2 பேரும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும். நல்லது கெட்டதை நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லா உறவுலையும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம், தெரியுமா? இவ இப்போ உன் கூட உங்க வீட்டுக்கு வருவான்னு வச்சுக்க. அங்க இருக்கிற சில பேர் இவ மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ராக்கிய பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு இவ மேல ரொம்ப அன்பு. ஆனா மத்தவங்க யாருக்கும் இவ மேல அவ்வளவு அன்பு இல்லையே. இவ அங்க வந்து என்ன பண்ணுவா? நீ இவ மேல நம்பிக்கைய வச்சேன்னு சொன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், உங்க வீட்டையும் சந்தோஷமா வச்சிருந்திருக்கலாம். என் பொண்ணு அங்கேருந்து கூட்டிட்டு வந்து நான் என்ன சந்தோஷமாவா இருக்க? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த சமயத்திலயும் நீ இவளுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லு. நீ எப்பவுமே அவன் மேல நம்பிக்கையை வச்சிருக்கணும். சத்தியம் பண்ணி கொடு.
ஐ ப்ராமிஸ். இப்போ நான் பிரீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இல்ல இல்ல. இந்த ராத்திரி நேரத்துல நான் என் பொண்ணை இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். வேணும்னா நீ இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இரு, காலையில விடிஞ்சதும் அவளை கூட்டிட்டு போ. இல்லைன்னா நீ காலையில வந்து அவளை கூட்டிட்டு போ. உனக்கு வேலை இருந்தா நானே அவளை அங்க அனுப்பி வைக்கிறேன். ஆனா இப்ப போக வேண்டாம். Can I just hug you? இத நீ கேட்கணுமா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதை யார்கிட்ட சொல்ல வந்தியோ அவகிட்ட போய் சொல்லு. கடவுள் உங்க 2 பேரையும் இதே மாதிரி சந்தோஷமா வச்சிருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையோட இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். ஓகே, குட் நைட். பாய் மாமா. பாத்தியா பிரீதா, நல்ல முயற்சி தான். நீ அவரை காப்பாத்துறதுக்கு வேகமா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டல்ல. ஆனாலும் நாங்க எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தல்ல. பாத்தியாப்பா, வெக்கம் வந்துடுச்சு. ஹாய். நீயா? நீ அந்த பக்கமா வெளியே தானே போன? அது என்னன்னா, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் ஆயின்மெண்ட் போட்டு விடலான்னு வந்தேன். அடேங்கப்பா, எவ்வளவு ஆக்குற? அது ஆக்சுவலி, நீ உட்கார். அது என்னன்னா, நான் பேசிக்கா ரொம்ப நல்லவன்ல, அதனால யாரா இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ நல்லவன் தான், ஆனா அப்பப்போ கொஞ்சம் மோசமாவும் மாறுற. அது வந்து நீயும் உன்னோட பேச்சும் ஜிலேபி மாதிரி ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? நேரடியா தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஆஹா, நீ மட்டும் ஜிலேபி மாதிரி இல்லையா? உன் மனசுல என்ன இருக்கு, அதை ஏன் கன்ஃபஸ் பண்ணாம இருக்க? அது சரி, என் மனசுல என்ன இருக்குன்னு நீ என்கிட்ட கேட்டல, சொல்லு. நான் இப்ப என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்? உன் மனசுக்குள்ள இப்ப நிஜமா என்ன இருக்கோ அத சொல்லு. அப்படின்னா? அப்படின்னா நீ இவ்ளோ ஸ்டண்ட் பண்ணி ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்க. வெறும் ஆயின்மெண்ட் போட மட்டும் நீ வந்திருக்க மாட்ட, ஏதாவது சொல்றதுக்கு தான் வந்திருப்ப. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னு. ஆக்சுவலா எனக்கு கூட அது தெரியும். ஆனா இது வரைக்கும் என்னோட காது கேட்டதில்லையே, அதான். ஏய், நான் கரண் தெரியும்ல, ஸோ முதல்ல என் காதுல கேட்கட்டும், அதுக்கப்புறம் நீ கேட்கலாம். முதல்ல நீ சொல்லு, உன் மனசுல அப்படி என்ன இருக்க? சரி, அப்போ அது நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல நீயே சொல்லு. ஒரு வேலை பண்ண, நீ சீக்கிரமா சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சொல்லு. இல்ல இல்ல, முதல்ல நீயே சொல்லு. முதல்ல நீ சொல்லு. இல்ல, நீ தான் சொல்லணும். நான் ஒரு பொண்ணு, சோ நீயே சொல்லிக்கோ. சரி, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன? ஓ காட், என்ன ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு? ரவுண்டு கட்டி அடிச்சாங்கல்ல, இது கூட இல்லனா எப்படி? உனக்கு இவ்ளோ அடிபட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. இரு, நான் மருந்து போட்டு விடுறேன். அது நீ இங்க உட்காரு. இதுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் எஃபெக்டிவா இருக்காது. நான் போய் உனக்கு மஞ்சப்பத்தை கொண்டு வரேன், அப்புறம் ஃபுல்லா சரியாயிடும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். சீக்கிரமா வந்துடுறேன்.
ம். இரு இரு. அப்பா அக்கா ஆர் யூ ஓகே ஆல் வெல்? I'm good. ஆக்சுவலா அக்கா உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க பாருங்க, முதல் ஸ்டெப்ப நீங்க வைங்கன்னு நான் சொன்னல, ஆனா மாமா முதலடி எடுத்து வச்சுட்டாரு. அவரே உங்களை பார்க்க வந்துட்டாரு. ஆமாமா, நல்ல விஷயம். சரி. ஐயோ அது சரி, தேங்க்ஸ் பாயா. உங்க தங்கச்சிக்கு ஒரு வேல்யூவே இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு வேலையா கிச்சனுக்கு போயிட்டு இருக்கேன். சோ அப்புறமா பேசலாம். ஒரு நிமிஷம் அக்கா. எது கிச்சன் போறீங்க? மஞ்சள். மஞ்சளா? மஞ்சளுக்கெல்லாம் போக மாட்டேன். அதுவும் ராத்திரி இந்த நேரத்துல. எனக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, ஆனா இப்போ அதுவும் சரியாயிருச்சு. அப்படியா? சோ எதுக்கு நீ இப்போ இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கா? கிச்சனுக்கு தானே போற. என் வீட்ல இருக்க கிச்சனுக்கு போற. நான் எதுக்கு வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் போவேன். உனக்கு என்ன வந்துச்சு? தல. அக்கா அக்கா ஏன் இவ்வளவு நர்வஸ் ஆறாங்க? ஏதோ குழப்பம் இருக்கு. அட கடவுளே, ஒருவேளை பெட்ரூம்ல கரண் மாமா இருக்காரா? செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஏய் இரு இரு. இரு இரு இரு. அக்கா என்னாச்சு? ஓ, என்ன தடுக்கறீங்க? அப்ப நான் யோசிச்சது கரெக்ட் தான். என்ன யோசிச்ச? உள்ள கரண் மாமா தானே இருக்காரு. நீ என்ன லூஸ் ஆயிட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் உள்ள எப்படி இருக்க முடியும்? அது வந்து நீ பாக்கலையா? அவன் எல்லாரும் முன்னாடி தானே வெளியில போனான். அது உள்ள யாரும் இல்லையே. ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட் தான். போனவங்க ஏன் திரும்பி வர போறாங்க? ஆமா. எனிவேக்கா, நீங்க கிச்சனுக்கு தானே போறீங்க. ப்ளீஸ் எனக்கு தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க. நான் உள்ள தூங்க போறேன். ஏய் இல்ல இல்ல, இரு இரு. நீங்க வா. நீ இன்னைக்குள்ள போக கூடாது. அது என்னோட பெட்ரூம் தானே? உன்னோட பெட்ரூம் தான். அது உன்னோட பெட்ரூம்னு சொல்ல நீ எப்பல இருந்து ஆரம்பிச்ச? அது வந்து சரி, அது உன் பெட்ரூம் தான். இருந்தாலும் இன்னைக்கு நான் தனியா தூங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தனியா தூங்கணுமா? ஏன்? ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதனால நான் தனியா தூங்க விரும்புறேன். சரியா? நான் உள்ள தூங்க போறேன். இல்ல இல்ல, நீ உள்ள போக கூடாது. நீ என் கூட கிச்சனுக்கு வா, நிறைய வேலை இருக்கு. என்னக்கா பிரச்சனை இப்போ? என்ன வேலை இருக்கு சொல்லி தொலைங்க. உள்ள போக கூடாது. ப்ராமிஸ் போக மாட்டேன். ப்ராமிஸா போக மாட்டேல? ப்ராமிஸ் போக மாட்டேன். கண்டிப்பா? ஐயோ போக மாட்டேன்க்கா. நீங்களே போங்க. ஸ்ருதி, நீ இங்க என்ன பண்ற? போ பிரீதா கிட்ட போ. நீ அவளோட போய் படுத்தாதான் அவளுக்கு பிடிக்கும். இன்னைக்கு என்னோட அக்காக்கு என்னோட தேவை இல்ல. சோ நான் அங்க தூங்கல. நீ தூங்கலையா? சரி, அப்ப நான் போய் அவளோட தூங்குறேன். ஏன் என்னாச்சு? உங்க ரெண்டு பேருக்கு பைத்தியம் முடிச்சுச்சா என்ன? இல்ல, அது வந்து இன்னைக்கு நான் தனியா தூங்கலான்னு இருக்கேன். கரெக்ட், நான் சொன்னல. நிஜமாவா? எதுக்குமா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, எனக்கு மனசுக்கு சரியில்லை. அதனால கொஞ்சம் தனியா தூங்கினா நல்லா இருக்கும். அப்பதான் என்னால என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க முடியும். இங்க பாரு, நான் உன் கூட படுத்துக்கிட்டேன்னா நீ உன் மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவ. மனசு லேசாயிடுமா? ஜான்கி ஆண்டி, அக்கா மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு ஆல்ரெடி அக்காக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. நாம உங்களுக்கு தடையா இருக்க கூடாது. ஓவர் நைட்ல நம்மளோட வேல்யூ காலி. என்ன சொல்ற? அதாவது ஜானகி ஆண்டி, இன்னைக்கு வரைக்கும் அவ ஏதாவது அர்த்தமா பேசிருக்காளா? இல்லல, இப்போ அதே மாதிரி ஒண்ணும் இல்ல. வாயடி சும்மா உளறிட்டு இருக்கா. அவ சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது நீங்க போய் தூங்கலாமே. ஜானகி ஆண்டி, நீங்க போய் தூங்குங்க. சரி சரி, கண்டிப்பா போங்க. போங்க போங்க போங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? எங்க பாருக்கா, இங்க என்னெல்லாம் நடக்குதோ ஐ அம் ரியலி லைக்கிங் இட். ஷட் அப், போய் தூங்குடி. அட என்னப்பா அது? அப்படின்னா அக்காவோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே மிஸ்ஸஸ் கரண், டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல நான் மஞ்சள் பத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நீ உள்ளதான் இருக்குங்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏன் சொல்லல? நான் என்ன திருடனா? நான் உன்னோட ஹஸ்பண்ட். இங்க தங்குற உரிமை எனக்கு இருக்கு. ஓகே, நீ சொல்லிருக்கலாம். அட
அப்புறம் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ உனக்கு கேலி பண்ண பிடிக்காதா? நீ கீழே என்ன தேடுற? இந்த கரண் எவ்வளவு செக்ஸியா இந்த பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க, நீ தரைய பாத்துக்கிட்டு இருக்க. என்ன பாரு, ஆக்சுவலா ரொம்ப வலிக்குது. நீ ஒன்னு பண்ணு, ஆயின்மெண்டோட சேர்த்து அப்படியே மசாஜ் பண்ணு. சரி சரி, உன்னோட ஷர்ட்டை கழட்டு, அப்பதான் என்னால சரியா மருந்து. See, I don't mind actually, but இது அவுக்கணும்னா மொத்தமா எல்லாத்தையும் கழட்டணும். வேணாம். என்ன? சரி, அப்ப வேணாம். அப்போ நீ அப்படியே இரு, அது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படியா? எதுக்கு நீ இப்ப இவ்ளோ அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ற? என்ன பர்த்டே ட்ரெஸ்லயே பார்த்தவ நீ? ஓ காட், நீ இருக்க பாரு. ஆக்சுவலி உன் தங்கச்சி இல்ல, ஸ்ருதி இருக்காள, அவ என்ன இங்க செம்மையா அடிச்சிட்டா. சரி. ஏன் சைலண்ட் ஆயிட்ட?